ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுஸ்மிஸ் லைஃப் ஸ்டைல். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல் டே எப்படி போச்சுங்கிறதா பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் எழுந்து சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அடுத்தது சூடாக ஏதாவது மார்னிங் குடித்தாதான் அடுத்த வேலையை செய்ய தோணுது. காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பாடெலாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அடுத்தது இதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். இன்றைக்கி என்னோடய பர்த்டேனால எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் எழுந்துட்டு போவோம். அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் மேரேஜ் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே. இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணதுன்னா 19/8/26 வெனஸ்டே அன்றைக்கி தான் எடுத்தது. அன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் பர்த்டேன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ட்வின்னிஸ் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது போகிற வழியில் பூ வாங்கிட்டு கடைக்கு போயிட்டு கடையில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் தான் கோவிலுக்கு போனோம். போகும்போது சாமிக்கு கற்பூரம், பத்தி, விளக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போய் ஒரு முருகன் கோவிலை போனோம். போனவொடனே ஷாக்கு, அந்த கோவில் க்ளோஸ் பண்ணியிருந்தது. என்னடா இது பர்த்டே அன்னைக்கு நமக்கு வந்த சோதனை நினச்சிட்டு இன்னொரு கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இன்னொரு கோவிலுமே க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. அந்த கோவிலுக்கும் பக்கத்தில் இருக்கவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நாங்கள் கோவிலுக்கு போனது வெனஸ்டே. ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க நேற்று வந்திருந்தா, அதாவது டியூஸ்டே வந்திருந்தா அபிஷேக பூஜை நடந்தது பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பர்த்டே தான் வெனஸ்டேயில் வந்துருச்சு. வாரம் எப்போவுமே டியூஸ்டே அபிஷேக பூஜை நடக்கும்னு சொன்னாங்க. நான் எப்போவும் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன கேட்பேன்னா, எனக்கு தெரியாமல் என்னை வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொடு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கடைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கேக் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா மார்னிங்கே சொன்னாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேக்லாம் கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். அவங்களும் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஹோம்மேட் கேக்கே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் நான் ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்தே எனக்கு பர்த்டே வருது, கிஃப்ட்டுங்கன்னு கலாய்ச்சிட்டே தான் இருந்தேன். இதோட செகண்ட் டைம் கேக் கட் பண்ணுறேன். மேரேஜ்க்கு முன்னாடியுமே 1 டைம் கேக் கட் பண்ணியிருக்கேன் பர்த்டே அன்னைக்கு. ஆனால் எப்படியும் வருஷம் ஒரு புது ட்ரெஸ் கிடச்சிடும். ஆனால் இது ஒன்று சொல்லியே ஆகணும், ப்ரௌனி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஹோம்மேடாக வாங்கியிருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே. இந்த நைஃப் கூட பாருங்கள், உட்டனில் தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் கோட்டையூர் ஊரில் மாரியம்மன் பண்டிகை. சரி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொளத்தூரில் இருக்கவங்களுக்கெலாம் இந்த பண்டிகை தெரியும். இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட் எடுத்தது. சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணியிருந்தார், ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஆனால் ஒரு மொபைலில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனதை நான் பார்த்துட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஃப்ரேமாக போடுவாருன்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் இதோட எனக்கு எத்தனாவது பர்த்டேவோ அவ்வளோ ஃபோட்டோஸ் இந்த ஃப்ரேமில் இருந்தது. அது ரொம்பவே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. ஆஃப்டர் மேரேஜ் என்னென்ன பிளேஸ்க்கு போனோமோ அதுலேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வச்சு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருந்தாரு. அடுத்தது நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே லைட்ஸ்லாம் நிறையா இருந்தது. நான் அதுக்குள்ளே வந்துட்டோமான்னு கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன். க்ரௌடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஆனால் இங்கே சொன்னாங்க இந்த வருஷம் க்ரௌடு கம்மி தான்ட்டு. இங்கே பாருங்க பைக்கு எவ்வளோ பைக்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் நம்ம பைக்கு எங்கே நிறுத்துறதுன்ட்டு ப்ளேஸ் கண்டுபிடிச்சி நிறுத்துறதுக்குள்ளே 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. நிறுத்திட்டு உள்ளே போயிட்டோம். கடையில் இது வரைக்கும் இருந்த இயரை விட இப்போ கம்மியாக தான் கடை வந்திருக்குன்னு சொன்னாங்க. கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போய்க்கலான்னு சுற்றி பார்த்துட்ருந்தோம். பொம்மை கடை, பலூன் கடை, வெஜிடபிள்ஸ் கடை எல்லாமே நிறையா இருந்தது. இந்த ரிங் கேம்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது. சரி போய் விளையாடி பார்க்கலான்னு விளையாடிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் ஒன்றில் கூட விழவே இல்லை. கார்னரில் ஒரு விநாயகர் இருந்தது, யாருக்கும் விழக்கூடாதுன்னே அங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக ரைட்லாமே இருந்தது, அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்ருந்தோம். பலூன் ஷூட்டிங்லாம் இருந்தது. அடுத்து இந்த கேம்ஸ் நம்பர்லாம் இருந்தது. ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சும்மா பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். அடுத்து இந்த ரைடுக்கு தான் போகலான்ட்டு போயிட்டுருந்தோம். கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்த கூட்டத்தை விட இந்த ரைடுக்கு வந்த கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ரைடுக்கு போகமாட்டோமான்ட்டு ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அந்த கூட்டத்துலேயும் ரைடுக்கு போனோம். கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியும்.
சாமி கும்பிட்டு வரலான்னு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த பொம்மைலாம் பார்க்கும்போது நாம் குழந்தையா இருக்கும்போது ஏன்டா இந்த மாதிரி பொம்மைலாம் இல்லைன்னு தோணுச்சு. நாங்கள் ரைட் போனோன்னு சொன்னோம்ல, இந்த ரைடுக்கு தான் போயிருந்தோம், ட்ராகன் ரைடுக்கு. ரைடுக்கு போகிறதே போகிறோம், கொஞ்சம் த்ரில்லான ரைடாக போகலாம் அப்படின்ட்டு இதுக்கு போனோம். ரைடெலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து இந்த முயல் பொம்மை பார்த்திங்கன்னா விற்றுட்ருந்தாங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. சரி கோவிலுக்கு வந்த மெமரிஸாக இருக்கட்டுமேன்ட்டு ஒரு பொம்மை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பொம்மை நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு. அந்த டே ரொம்ப நல்லாவே இருந்தது எனக்கு. அடுத்தது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. கடைக்கு போயிட்டுருக்க வழியில் இந்த கள்ளிப்பழம் பார்த்தோம். அதெல்லாம் எனக்கு ஒரு 5-6 ஏஜ் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். அப்போல்லாம் நாக்கில் முள் குத்திட்டு சாப்பிட்டுட்ருப்போம். இதோட வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.